الحمد لله حمدا كثيرا بمدى علمك وبسعة رحمتك طيبا يليق بربوبيتك لي وبعبوديتي لك، ثم الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وأفضل الرسل خاتم النبيين وسيد المرسلين صلى الله عليه وعلى أهل بيته الطيبين الطاهرين وأهل الثقل والتقى ونجوم الأمان والهدى وسفينة النجاة، وجعل الصلاة عليهم ركنا من أركان الصلاة المفروضة على العباد لتكون تذكرة دائمة بتلك المنزلة. اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين. எல்லா புகழும் ஏக இறைவன் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மீதிலும் சாந்தி சமாதானம் சர்தார் ஆலம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் எங்கள் தலைவர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் என்றென்றும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் ஏனையோர்கள் மீதிலும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின்னர், அவையிலே வீட்டிற்கும் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் கிடைக்க பிரார்த்தித்து என்னுடைய உங்கள் அனைவர்களுக்கும் சலாம் கூறி ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எங்களுடைய அமர்விலே ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தீனை, இந்த மார்க்கத்தை இந்த உலகிலே பரப்பியதிலே, நிலைநாட்டியதிலே, இந்த தீனை எடுத்து சென்றதிலே சஹாபா பெருமக்கள், உத்தமர்கள், நல்லவர்கள், ரசூலுல்லாவோடு தோளோடு தோள் நின்று உழைத்தவர்கள், இவர்களை பற்றி சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சஹாபாக்களிலே அல்லாஹு தஆலா இந்த தீனோடு, இந்த தீனுக்காக உதவி புரிந்தவர்களை முஹ்லிசீன்கள், மன தூய்மையோடு செயற்பட்டவர்கள் பலர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அதிலே நயவஞ்சக தன்மை பிடித்த முனாஃபிக்குங்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று அதிலே அவருடைய உள்ளத்திலே நோய் ஃபீ குலூபிஹிம் மரல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய உள்ளத்திலே உள்ளம் வேறு பக்கமாக தூய்மையற்ற நிலையிலே இருந்த விடயத்தையும் நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே இன்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முதலிலே நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த சஹாபாக்கள் என்றால் யார், அவர்களை பற்றிய விளக்கம், வரை விளக்கணம் எங்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இதிலே சஹாபாக்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவர்கள் என்ற ஒரு தனிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களை கண்டு ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. கண்டே ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு மரணித்தவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆகவே இதிலே ஒவ்வொரு வகையான கூற்றுகளையும் பல வகையான கருத்து வேறுபாடுகளையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ரசூலுல்லாவை ஒரு தடவை கண்டவர்களா, நீண்ட காலமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீதுகளை அறிவித்தார்களா இல்லையா, அவர்களோடு நின்று யுத்தம் புரிந்தார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பல
விடயங்களை அலச ஆராய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது இந்த காலகட்டத்திலே. இது சம்பந்தமாக அல் இசாபா என்ற கிதாபின் முதலாவது பாகத்தின் 10வது பக்கத்திலே இமாம் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் பல வகையான கருத்துக்களை தன்னுடைய அந்த நூலிலே சுட்டிக்காட்டுகின்ற அதே நேரத்திலே சஹாபா என்பது சாஹிப் என்பதனுடைய பன்மை கருத்து. அதாவது நீண்ட காலமாக நட்பும் தொடர்பும் உறவும் கொண்டிருக்க வேண்டும் என அந்த ஒருவர் நீண்ட காலமாக நட்பு உறவு அவரோடு பழகி இருக்க வேண்டும் என்று லிசானுல் அரபிலே முஃப்ரதாத்துர் ராகிபுடைய கிதாபிலே நாங்கள் காணலாம். சஹாபி என்று தனியே சொல்வதில்லை. சாஹிபு ரசூலுல்லா, அஸ்ஹாபு ரசூலுல்லா, அஸ்ஹாபு சுஃபா, அஸ்ஹாபு மூசா, இப்படியாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நிலைதான் கூடுதலாக காணப்படுகின்றது. இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தன்னுடைய இசாபா என்ற கிதாபில் சொல்லுகின்ற பொழுது குல் மன் ரவா அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஹதீஸன் அவ் கலிமத்தன் அவ் ராஹு வஹுவ முஃமினுன் பிஹி ஃபஹுவ மினஸ் ஸஹாபா. ரசூலுல்லாஹ்வை தொட்டு ஒரு ஹதீஸை சொன்னாலும் அல்லது ஒரு சொல்லை சொன்னாலும் அல்லது அவர்களை கண்டாலும் அவர் ஈமான் கொண்டு இருக்கின்ற நிலையிலே அவர் சஹாபியாக கருதப்படுகின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார். ஒமன் லக்கியன் நபிய முஃமினன் பிஹி வமாத அலல் இஸ்லாம், ரசூலுல்லாஹ்வை சந்தித்து ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு மரணித்தவர் தாலத் மஜாலிசத்துஹு மாஹு அவ் கசுரத், ஆனால் ரசூலுல்லாஹ்வோடு நீண்ட காலமாக அல்லது குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, ருவிய அன்ஹு அவ் லம் யர்வி, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து ஹதீஸை சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி, கஸா அவ் லம் யக்ஸு, அவரோடு சென்று சண்டை யுத்தம் புரிந்தாலும் சரி யுத்தம் புரியாவிட்டாலும் சரி, மன் ரஆஹு வலம் யுஜாலிசுஹு வமன் லம் யரஹு லிஆரிலின், ரசூலுல்லாஹ்வோடு இருந்து அவரோடு நீண்ட காலம் அவரை கண்டு நீண்ட காலமாக இருக்காவிட்டாலும் அல்லது அவர்களை சில நேரங்களில் ஈமான் கொண்டு காணாமல் இருந்தாலும், குருடராக இருந்தால் கண் ஏதோ ஒரு காரணமாக கண் போன்ற தெரியாமல் இருந்தால் அப்படிப்பட்டவரை கூட சஹாபி என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய ஃபி தாரீஃபி ஸஹாபி, சஹாபாக்களுடைய சஹாபி என்றால் யார் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபஅம்ம ஸஹாபியுன் ஃபகுல்லு முஸ்லிமின் ரஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலவ் லிலஹ்தத்தின் ஹாதா ஹுவ ஸஹீஹ் ஃபீ ஹத்திஹி வஹுவ மذهபு இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் வ அபி அப்துல்லாஹ் அல் புகாரி ஃபீ ஸஹீஹ் வல் முஹத்திஸீன காஃபா. அதாவது ரசூலுல்லாஹ்வை கொஞ்ச நேரம் கூட கண்டாலும் சரிதான், கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ஒருத்தர் கண்டாலும் கூட போதும்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிமுடைய இமாம் நவவியினுடைய முதலாம் பாகத்தின் 25வது பக்கத்திலே பார்க்கலாம். இதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நீதமானவர்கள், நியாயமானவர்கள், உத்தமர்கள் என்று சொல்லுகின்ற கருத்தும் நாங்கள் அதிலே காணலாம். அல் இசாபாவிலே முதலாம் பாகத்தின் 6வது பக்கத்திலே பார்க்கலாம். இத்தஃபக அஹ்லு சுன்னா அலா அன்னல் ஜமீஅ உதூல் வலம் யுகாலிஃப் ஃபீ ذلك இல்லா ஷுதூத் மினல் முப்ததிஆ. அதை எல்லோரும் நீதமானவர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள். அந்த பித்அத்துக்காரர்களை, நவீன நுட்பமான விஷயங்களை மார்க்கத்திலே கொண்டு வந்தவர்களை தவிர என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்படியாக பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த சஹாபாக்களை பற்றி நான் முன்னர் சொன்னதை போன்று அல் முஹ்லிசீன் அல்லதீன இத்தபஉல் இஸ்லாம தபஇய்யத்தன் சாதிகா, உண்மைக்குண்மையாக இஸ்லாத்தை மனதார உள்ளத்தாலே ஏற்றுக்கொண்டவர்கள், தூய்மையான அவர்களை கூட நாங்கள் நிறைய பார்க்கிறோம்.
அதாவது குர்ஆனுடைய வசனத்திலே நாங்கள் நிறைய ஆதாரங்களை காணலாம். சூரத் ஆல இம்ரான் 110வது வசனம், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். இது இந்த தோன்றிய சமூகங்களிலே நீங்கள் உன்னதமான சமுதாயம், நல்லவர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள் என்று கூறுகின்ற அல் குர்ஆன் அதே நேரம் குந்தும் என்ற அந்த சொல்லை வைத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இதே போன்று சூரத்துல் ஃபத்ஹின் 29வது வசனத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வல்லதீன மஅஹு, ரசூலுல்லாஹ் அவர்களோடு இருந்தவர்களும், அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், குஃபார்களோடு கடினம் உள்ளவராகவும் அவர்களுக்கிடையிலே அவர்கள் இரக்கமுள்ளவர்களாகவும், ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா சீமாவும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அதரி சுஜூத். அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய திருப்தியையும் வேண்டியவர்களாக அவர்களுடைய முகத்திலே சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். இது மசலு தாலிக்க மசலும் ஃபித் தௌராத்தி வ மசலும் ஃபில் இன்ஜீலி கஸரஇன் அக்ரஜ ஷத்ராஹு என்று சொல்லி அந்த ஆயத்தை அவ்வாறு குறிக்கொண்டு போகிறது. இது அவர்களை புகழ்ந்து கூறுகின்ற, சிறந்து கூறுகின்ற ஆயத்துகளிலே ஒன்று. இதே போன்று சூரத்துல் ஃபத்ஹின் 18வது ஆயத்து, லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அல்லாஹ் தஆலா அந்த மரத்துக்கு கீழே அவர்களை பைஅத் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பற்றி கூறுகின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸக்கீனத அலைஹிம் வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா வஆஸபஹும் ஃபத்ஹன் கரீபா. அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த நிலையை பார்த்து அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற விடயம். இதே போன்று வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா ذلكல் ஃபௌஸுல் அஸீம். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹாஜிரீன்களாக இருந்தவர்கள், அதுக்கப்புறம் அன்சாரிங்களாக இருந்தவர்கள், அவர்கள் நன்மையின் பக்கம், இஹ்சானின் பக்கத்தை, நல்ல விடயங்களுக்காக இருந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு, அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால் நிரந்தரமானது, அதிலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்கின்றான் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் அவர்களை பற்றி புகழ்ந்து சிறந்து கூறுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சஹாபாக்களுடைய இன்னும் ஒரு கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிஞர்கள் கூறுகின்ற கூற்றுகளும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், ஈமானில் உறுதி கொண்டுள்ள சமூகத்தாருக்கு தீர்ப்பு சொல்வதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? 5வது சூரத்துல் மாயிதாவின் 50வது வசனத்திலே அல்லாஹ் அதாவது கூறி காட்டுகிறான். அதாவது சஹாபாக்களை பற்றி, குர்ஆனுடைய வசனங்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி இதுவரைக்கும் நான் ஓதிய ஆயத்துக்களை புகழ்ந்து சிறந்து அவர்களை கூறுகின்ற அதே நேரத்திலே இன்னும் ரசூலுல்லாவுக்கு அடுத்தது ரசூலுல்லாவுடைய தீனுடைய பணியிலே, யுத்த முனையிலே பல இடங்களிலே பலர்கள் முரண்பட்டிருப்பதையும் அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலே பல ஆயத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்களோடு மூமின்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், அவர்களுடைய நண்பர்களோடு போகின்ற பொழுது நாங்கள் விளையாட்டுக்கு இவனுக்கு அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். ஆனால் தங்களது தலைவர்களான ஷைத்தான்களுடன் அவர்கள் தனித்திருக்கும் பொழுது, அவர்களுடைய நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களிடம்தான் இருக்கிறோம்,
மூமின்களை அவ்வாறு கூறி நாங்கள் பரிகாசம் செய்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். இது இப்படியாக அவர்களுடைய சிலர்களை பற்றிய சில விடயங்கள். இதேபோன்று சூரத்து தௌபா பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க 114 சூறாக்களிலே எல்லா சூறாக்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கின்ற அதே நேரத்திலே சூரத்து தௌபா அது மாத்திரம் பிஸ்மி சொல்லி வராத ஒரு சூறா. அதில் நிறைய முனாஃபிக்கீங்களை பற்றி அவர்களுடைய விடயங்களை பற்றி அந்த சூறா நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஓதி பார்ப்போமாக இருந்தால் நிறைய விடயங்கள் எங்களுக்கு நாங்கள் தெளிவு காண வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. அதிலே சூரத் தௌபாவிலே 49வது வசனம், போருக்கு வராதிருக்க எனக்கு அனுமதி தருவீராக ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்டுவிட்டு என்னை நீர் சோதனைக்குள்ளாக்கி விடாதீர் என கூறுவோரும் அவர்களிலே இருக்கின்றார்கள். உமின்ஹும் மையக்கூல் இதல்லி வலா தஃப்தின்னி. அதே போன்று சூரத்துல் பக்ராவின் 8வது ஆயத்திலே ஒமினன் நாஸ் மையக்கூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர் வமா ஹும் பிமுஃமினீன். மனிதர்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று நாவளவில் மட்டும் கூறுவோரும் உண்டு, அவர்கள் உண்மையில் மூமின்கள் அல்ல. இதேபோன்று சூரத்து இதே தௌபாவிலே 74வது வசனத்திலே யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர் வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம். நயவஞ்சகர்களான அவர்கள் கூறியவற்றை கூறவில்லை என்று அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கின்றனர். வல்லாஹ் நான் என்ன செய்யவில்லை. அவர்கள் நிராகரிக்கும் வார்த்தையை திட்டமாக கூறியிருந்தார்கள். அவர்கள் தூய இஸ்லாத்தை ஏற்ற பின்னர் நிராகரித்தும் உள்ளனர். இது குர்ஆனுடைய வசனம் தௌபா 74. இதே போன்றுதான் இன்னும் சூரத்து தௌபாவில் 101வது வசனம், ஒமின் அஹ்லில் மதீனா மரது அலன் நிஃபாக் லா தஅலமுஹும் நஹ்னு நஅலமுஹும். இதனுடைய கருத்து, இன்னும் மதீனா வாசிகளிலும் நயவஞ்சகத்தில் நிலைத்து விட்டவர்களும் உள்ளனர். நபியே, அல்லாஹ் தஆலா ரசூலை பார்த்து சொல்லுகிறான், அவர்களை அறிய மாட்டீர், நீர் அறிய மாட்டீர், நாம் அவர்களை நன்கறிவோம். இப்படியாக பலவாறான குர்ஆனுடைய வசனங்கள் இந்த மேற்சொன்ன அந்த வசனத்துக்கும் பின்னால் வரக்கூடிய வசனங்களை பற்றியும் நாங்கள் அல் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் முனாஃபிக்கீங்கள் என்பது இஸ்லாத்திலே அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான ஆபத்தான, ரசூலுல்லாவோடு இருந்து கொண்டு இஸ்லாத்திலே இருந்து கொண்டு ஈமானுடைய இருந்து கொண்டு நாங்களும் என்ன உள்ளத்தினால் குஃப்ரை நிராகரிப்பை வைத்துக் கொண்டு நாவினால் வெளிரங்கமாக வெளியிலே அவர்கள் ஈமானை சொல்லக்கூடிய நிலைதான் குஃப்ருடைய, அதாவது அந்த நிஃபாக்குடைய முனாஃபிக் தன்மையுடைய நிலையாகும். இதில் நாங்கள் பார்க்கலாம், பல ஹதீஸ்களை நாங்கள் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸ் ஒன்று இவ்வாறு கூறுகிறது. அஹ்ரஜல் புகாரி இன்ன உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தலப மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யضرب உன்க அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவரை பற்றி எல்லா ஆய்வாளர்கள், குர்ஆனுடைய விளக்க முஃபஸ்ஸிரீன்கள், ஹதீஸுடைய முஹத்திதீன்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள் எல்லோரும் பொதுவாக சொல்லுகின்ற விடயம், ஸஈமுல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களுடைய தலைவராக இருந்தவர். அவரை அடிப்பதற்கு, அவரை கொல்லுவதற்கு
இரண்டாவது கலீஃபா அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே அனுமதி கேட்ட பொழுது ஃபகால யா ரசூலுல்லாஹ் தானி அவ்ரிபு உனுக ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கை நான் வெட்டுவதற்கு அடிப்பதற்கு நீங்கள் விடுங்கள் என்று சொன்ன பொழுது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅஹு லா யத்தஹத்தஸ் الناس بأن முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபஹு. மற்றவர்கள் சொல்லுவார்கள் முஹம்மதை பாருங்க, முனாஃபிகங்கள் இருந்தாலும் என்ன செய்வார் பாருங்க, அவரை பணிக்காக அவரோட உதவிக்காக அவரோடு இருந்தவரை முனாஃபிகன் என்ன செஞ்சு போட்டார், கொலை செய்து விட்டார் என்று மக்கள் சொல்லுவார்கள். எனவே அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்ன இந்த இதை சஹீஹ் புகாரியின் தஃப்சீருல் குர்ஆன் அல் கரீம் இல்ல ஹதீஸ் ரகம் 4525வது ஹதீஸிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று சஹீஹ் முஸ்லிமின் கிதாபுல் அல் பிர் வஸ்ஸிலா வல் ஆதாப் பாபு நஸ்ருல் அஹி லாலிமன் அவ் மதுலுமும் என்ற அந்த பாடத்திலே சுட்டி காட்டப்படுவதை பார்க்கலாம். இப்படி முனாஃபிகீங்களுடைய தலைவராக இருந்தார் என்றால் அங்கு ஒரு கூட்டம், அங்கு பலர்கள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இவ்வாறான செய்த சதியை நாங்கள் பொதுவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உஹது யுத்தம் எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். உஹது யுத்தம் இஸ்லாத்திலே நடந்த ஒரு முக்கியமான யுத்தங்களிலே உஹதும் ஒரு யுத்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்திலே வெற்றி கிடைத்தது, பின்னால் மலையின் மீது இருந்த அவர்கள் ஏவப்பட்டு இந்த இடத்திலே எது வந்தாலும் என்ன செய்து விட வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அந்த 50 வீரர்கள் அந்த மலையின் மீது வைத்த பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக அவர்கள் வேறு விடயங்களிலே கவனம் செலுத்தியதன் காரணமாக அதில் 2வது தடவை தோற்று போன வரலாறு கிரந்தங்களிலே பார்க்கலாம். இதில் இந்த உஹது யுத்தத்தின் போது 100 வீரர்களில் 1/3 பங்குனர்கள் அப்துல்லா இப்னு உபை என்ற ஜயீமுல் முனாஃபிக்கினுடைய அந்த தலைமையிலே வந்த பொழுது அவர் என்ன செஞ்சு விட்டார், அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அங்கே இருந்து அதிலே ஒதுங்கி போன வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இதில் சஹீஹ் முஸ்லிமிலே கிதாபு சிஃபாத்துல் முனாஃபிகீன் வ அஹ்காமிஹிம், முனாஃபிகீங்களுடைய மனோநிலை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சட்டத்திட்டங்களை பற்றி கூறுகின்ற பொழுது 9வது ஹதீஸிலே நாங்கள் இப்படியாக காணலாம். ருபிய முஸ்லிம் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال في اصحابي 12 முனாஃபிகன் فيهم 8 لا يدخلون الجنة حتى يلج الجمل في سم خياط. அரபியர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். அதாவது தையல் ஊசியினுடைய அந்த வளையத்துக்குள் அந்த நூல் கோருக்குன்னு அந்த ஓட்டைக்குள் ஒட்டகம் போகின்ற வரைக்கும் அவர் சொல்லுகின்ற அரபிகள் பொதுவாக பாவிக்கின்ற உதாரணம். அரபு நாடுகளிலே மிக அழகாக அதை பாவிப்பார்கள். இந்த சஹாபாக்களிலே 12 பேர்கள் முனாஃபிகீங்கள் இருக்கிறார்கள். ஃபி அஸ்ஹாபி, அதிலே 12 பேர் சொர்க்கத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அறிந்திருக்கிறார்கள் சிலர்கள். அல்லாஹ் தஆலா இன்னுமிடத்திலே சொல்லுகின்றார், இது ரசூலுல்லாஹ் அறிந்தவர்கள், மதீனா வாசிகளிலே இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர், நாமே அவர்களை அறிவோம். அப்போ அல்லாஹ் தஆலா அறிந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை யாரால் எவ்வாறு கணக்கிட முடியும் என்பதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டியிருக்கிறது. இதே போன்று இந்த இப்படியானவர்களை பற்றி மஆலிமுல் ஃபித்தன் இமாம் சுயூத்தினுடைய அல் ஹசாயிசுல் குப்ராவிலே 2வது பாகத்தின் 173வது பக்கத்திலே பல விடயங்கள் கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படியாக இருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இப்படியான பல இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது நிறைய சஹாபா பெருமக்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி நிறைய புகழும் சிறப்பும் உயர்வும் சொல்லுகின்ற அதே நேரத்திலே அதை பற்றிய ஒரு ஆய்வும்
இன்றைய காலத்துக்கு தேவையாகவும் இருக்கிறது. இன்றைய காலத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்புகின்ற பொழுது, ஒரு சமூக அமைப்பை, ஒரு இஸ்லாமிய சமூக சூழலை உருவாக்குகின்ற பொழுது ரசூலுல்லாவோடு எவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள் ரசூலுல்லாவுக்கு தெரியும். அப்துல்லா இப்னு உபை போன்ற முனாஃபிக்கீங்களும் என்னோடு இருக்கிறார்கள் என்பது ரசூலுல்லாவுக்கு தெரியும். இன்னும் பலர்கள் இருப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்தும் கூட அவர்கள் அந்த இஸ்லாம் என்னும் அந்த குடைக்குள் எல்லோரையும் வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பல சஹாபாக்கள், பாரசீக நாட்டிலே இருந்து வந்த சல்மானுல் ஃபாரிசி, ஹபஷா தேசத்திலே இருந்து வந்த ஹஸ்ரத் பிலால், ரோம் தேசத்திலே இருந்து வந்த அது ஸ்வைப், அதே போன்று பல பல இடங்களிலே பல பல கோத்திரங்களைச் சேர்ந்த எல்லோரையும் வைத்துக் கொண்டுதான் இந்த இஸ்லாத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சென்றார்கள். எனவே எது எப்படி இருந்த பொழுதும் நாங்கள் இந்த தீனுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் அதன் அடிப்படையிலே, குர்ஆனுடைய அடிப்படையிலே குர்ஆனை ஆய்வு செய்கின்ற பொழுது வெறுமனே குர்ஆனை மாத்திரம் நாங்கள் ஓதிக்கொண்டு போவதிலே அர்த்தமில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம், وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. சூரத்துல் ஜும்மாவிலே, அதாவது 62வது சூரத்தின் 11வது ஆயத்திலே, எல்லா ஜும்மாக்களிலும் உலகம் பூராகவும் ஓதுகின்ற குர்ஆனுடைய வசனம், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத், எல்லாரும் ஓதுவார்கள். ஆனால் இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இந்த ஆயத்து என்ன சொல்லுகிறது? ரசூலுல்லாவை பாருங்கள், நபியே ஒரு வணிகத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையையோ அவர்கள் பார்த்து விட்டால் அதன்பால் சென்று விடுகின்றனர். உபதேசம் செய்கின்ற உம்மை நின்ற வண்ணமாக விட்டும் விடுகின்றனர். வணக்கத்திலே, தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாவை விட்டு விட்டு போன நிலையும் இருக்கிறது. وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَإِذَا رَأَوْا تِجَارَةً أَوْ لَهْوًا انفَضُّوا إِلَيْهَا وَتَرَكُوكَ قَائِمًا. ஒரு வணிகத்தையோ அல்லது ஒரு வேடிக்கையோ அவர்கள் பார்த்து விட்டால் அதன்பால் சென்று விடுகின்றனர். உம்மை நின்ற வண்ணமாக விட்டும் விடுகின்றனர். இந்த குர்ஆனுடைய விளக்கமாக இது சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் ஜும்மா என்ற பாடத்தின் பாப் இதா நஃபரன் நாஸ் அனில் இமாம் ஃபி ஸலாத்துல் ஜும்மா ஃபஸலாத்துல் இமாம் வமன் பகிய ஜாயிஸா, இமாமை தொழுகையிலே விட்டுவிட்டு போகின்ற பொழுது அந்த தொழுகையினுடைய நிலவரத்தை பற்றி சொல்லுகின்ற அந்த பாபிலே சொல்லப்படுகின்றது. அன் ஜாபிர் பின் அப்துல்லாஹி கால் பைனமா நஹ்னு நுஸல்லி மஅன் நபி, ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே இதா அக்பலத் ஈருன் தஹ்மிலு தஆமன் ஃபல்தஃபத்து இலைஹா ஹத்தா பகிய மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா 12 ரஜுலன் ஃபனஸலத் ஹாதிஹில் ஆயா. ரசூலுல்லாஹ்வோடு நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஒட்டக கூட்டம் அது உணவு பொட்டலங்களை உணவுகளை சுமந்து கொண்டு வந்த பொழுது ஃபல் தக்கத்து இலையா ஹத்தா பக்கியமான் நபி, அதை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, போய்விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வோடு 12 பேர் தான் இருந்தார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் ஜும்மா பாபு இதா நஃபரன் நாஸ் அனில் இமாம் ஃபி ஸலாத்துல் ஜும்மா ஃபஸலாத்துல் இமாம் வமன் பக்கிய ஜாயிஸா இந்த குர்ஆன் ஆயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதே போன்று நிறைய விடயங்களை குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது இன்னும் பல ஆயத்துகள்
இன்னும் பல சூறாக்களை. ஏனென்றால் சாதாரணமாக இது ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன பசியோடையா இருந்தார்கள், அதுவும் இல்லை. ஆனால் தொழுகையுடைய மகாம், ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வு சம்பந்தமாக இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை நாங்கள் பார்க்கறதுக்கு அல்லது தாபியங்கள் தபா தாபியங்கள் எவ்வளோ பேர் ஆசையும் ஆசீர்வாதத்தோடும் இருந்திருப்பார்கள். இன்று நாங்கள் கூட என்ன ரசூலுல்லாஹ்வை பற்றி நினைத்தால் அவருடைய எவ்வாறு நாங்கள் கண்களால் நாள மறுமையிலே இந்த தீனை இஸ்லாத்தை நாங்கள் ஒழுங்காக தொழாவிட்டால், எங்களுடைய கடமைகள் ஒழுங்காக செய்யாவிட்டால், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் சாலியான பிள்ளைகளாக வளர்க்காவிட்டால், எங்களுடைய தொழிலை ஹலாலாக நாங்கள் செய்யாவிட்டால், அது இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணியாவிட்டால் என்றெல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நாங்கள் எப்படி முழிக்கப் போகின்றோம் என்று கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலவரம் பல வகையாக, பல சஹாபாக்கள் இப்படி உதவி ஒத்தாசையோடு அவர்களோடு தோளோடு தோள் நின்று இறுதி வரைக்கும் இருந்த அதே நேரத்திலே இப்படியான நிலவரங்களும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், எல்லா சஹாபியும் கண்ணால் ஒருத்தரம் கண்டால் அவர் சஹாபி என்று சொல்லுகின்ற கூட்டிருக்கிறது. காஃபிரும் கண்டுதான் இருப்பார். கண்டுவிட்டு ஈமான் கொண்டிருந்தால், கண்டு ஈமான் கொண்டு முர்த்ததானவர்கள் இருக்கிறார்கள். எனவே கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு மரணித்திருக்கின்ற விடயம், அதிலே இன்னும் கண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு மரணித்து நீண்ட காலமாக இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பல யுத்தங்களில் இருந்து போராடி உயிரை நிறுத்தி இரத்தத்தை சிந்தி இன்னுயிர் நிறுத்த உத்தம பெருந்தகைகள் சஹாபா பெருமக்களும் இருக்கிறார். எல்லோரும் அப்படி அல்ல. அப்படி என்ன இந்த குர்ஆன் ஆயத்தை நாங்கள் என்ன சொல்லுவது? இதே போன்று நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவின் 75வது ஆயத்து 76வது ஆயத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது وَمِنْهُمْ مَنْ آهَدَ اللَّهَ لَئِنْ آتَانَا مِنْ فَضْلِهِ لَنَصَّدَّقَنَّ وَلَنَكُونَنَّ مِنَ الصَّالِحِينَ فَلَمَّا آتَاهُم مِنْ فَضْلِهِ بَخِلُوا بِهِ وَتَوَلَّوْا وَهُمْ مُعْرِضُونَ فَعَاقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ بِمَا أَخْلَفُوا اللَّهَ مَا وَعَدُوهُ وَبِمَا كَانُوا يَكْذِبُونَ. இன்னும் அவர்களில் சிலர், அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து நமக்கு பொருட்களை கொடுத்தால் நிச்சயமாக நாம் தர்மம் செய்வோம், சதக்கா செய்வோம், நல்ல அடியார்களிலும் நிச்சயமாக நாம் ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வுடன் வாக்குறுதி செய்தவர்களும் இருக்கின்றனர். எனவே அவன் தனது அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்த பொழுது அதில் அவர்கள் தங்களின் வாக்கை புறக்கணித்தவர்களாக திரும்பிவிட்டனர், வாக்கு மாறிவிட்டனர். எதனை வாக்களித்தானோ அதில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தாலும் அவர்கள் பொய்யுரைத்து கொண்டிருந்ததன் காரணத்தாலும் அவனை சந்திக்கும் இறுதி நாள் வரையில் அவர்களுடைய இதயங்களில் நயவஞ்சகத்தை தொடுமாறு அவன் செய்து விட்டான். சூரத்து தௌபாவிலே 9வது சூரா 75 முதல் 75, 76, 77 போன்ற ஆயத்துகளை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது யாருடைய பேரில் இறங்கியது? சாலபா என்பவருடைய பேரில் இறங்கியது. அல்லாஹ் சாலபாவை பற்றி இந்த குர்ஆன் ஆயத்திலே இவ்வாறு சொல்லுகின்றான், நயவஞ்சகத்தன்மை, நிஃபாக்குடைய தன்மை இருப்பதாக. ஆனால் இவரை பற்றி நீதமானவர், நல்லவர், தூய்மையானவர், உத்தமர் என்று எழுதப்பட்ட விடயங்களை நாங்கள் காணுகின்றோம். தஃப்சீர் தபரியிலே 6வது பாகத்தின் 130வது பக்கம் இது சம்பந்தமாக, இப்னு கசீரிலே 2வது பாகம் 288வது பக்கம், ஃபத்ஹுல் கதீரிலே இமாம் ஷவுகானியுடைய 2வது பாகம் 385வது பக்கத்திலே இதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை தக்வாவின் அடிப்படையிலே உருவாக்கினார்கள், இறை அச்சத்தின் அடிப்படையிலே உருவாக்கினார்கள். பள்ளி வாயிலே மஸ்ஜிதுகளிலே என்ன நடக்க வேண்டும், தீனுடைய விடயங்கள்,
குர்ஆன் சம்பந்தமான விடயம், குர்ஆனுடைய வகுப்பு, குர்ஆனுடைய தஃப்சீர், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற விடயங்கள், இவைகளெல்லாம் பள்ளி வாயிலில் நடக்க வேண்டிய விடயம். லமஸ்ஜிது உஸ்ஸிஸ அலா தக்வா. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலத்திலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யுத்தத்திலே இருந்து விரண்டோடியவர்களை பாதுகாப்பு ஒழிச்சு கொண்டு வைப்பதற்கும் பள்ளி கட்டினார்கள். நான் சொல்லவில்லை. சூரத்து தௌபா 107வது ஆயத்து. இன்னும் எவர்கள் முஸ்லிம்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் நிராகரிப்பதற்கு உதவுவதற்காகவும் மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதற்காகவும் முன்னர் அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் புரிந்தவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் ஒரு பள்ளியை கட்டியுள்ளார்களே, அவர்கள் குற்றங்களை மறைத்திட நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றையும் நாடவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான். வல்லதீன தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரா வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபல் வல யஹ்லிஃபன்ன இன் அரத்னா இல்லல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். இது எப்படி என்று சொன்னால், தபூக் யுத்தத்தின் போது அதில் இருந்து பலர்கள் பிரிந்து சென்று, கிட்டத்தட்ட 12 பேர்கள் பிரிந்து சென்று இப்படியான ஒரு நிலையை செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா கூறுகின்ற ஹாதா ஹுக்முல்லாஹ் ஃபீஹிம், அல்லாஹு தஆலா இவ்வாறு அவர்களை சொல்லுகின்ற அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக எல்லோரையும் அவர்கள் தவறு செய்தாலும் பிழைகள் செய்தாலும் அவர்களை நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்தில், ஏனென்றால் இந்த குர்ஆன் காலமெல்லாம் இருக்கக்கூடிய, அதை எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அமைப்பிலே குர்ஆன் இருப்பதன் காரணமாகத்தான் எந்த ஜமாத்தாக இருந்தாலும், எந்த கொள்கை அகீதாவை கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும், குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வை விடவும் குர்ஆனிலே எங்களுக்கு தீர்ப்பு சொல்வதிலே யாரும் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கொள்ள முடியாது. சூரத்து தௌபாவின் 99வது இன்னும் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாட்டுப்புற அரபிகளில் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கின்ற சிலரும் உள்ளனர். அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவிடுவதை அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதாகவும் அவனுடைய தூதரின் பிரார்த்தனைகளுக்குரியதாகவும் கருதி கொள்கின்றனர். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானதுதான். அல்லாஹ் அவர்களை மிக விரைவில் தனது அருளில் நுழைவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் இருக்கிறான். இது சூரத்து தௌபாவின் 99வது ஆயத்து. இது சஹாபா பெருமக்களை புகழ்ந்து கூறுகின்ற ஆயத்து, சிலாகித்து கூறுகின்ற ஆயத்து. வமினல் ஆராப், எல்லாரும் இல்லை, மீமு தபீர், சிலர்கள், நாட்டுப்புற அரபிகளில் சிலர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கின்ற சிலரும் உள்ளனர், எல்லோரும் அல்ல. ஒமினல் ஆராப் மை யுமினு பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ யத்தகிது மா யுன்ஃபிகு குர்பாத்தின் இன்தல்லாஹ் வ ஸலவாத்திர் ரசூல் அலா இன்னஹா குர்பத்துன் லஹும் சயுதுகுலுஹுமுல்லாஹு ஃபீ ரஹ்மத்திஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஆகவே அல்லாஹு தஆலா புகழ்ந்து கூறுகின்ற, சிலாகித்து கூறுகின்ற, உத்தமர்கள் என்று கூறுகின்ற இந்த வசனம். இதே போன்றுதான் பல ஆயத்துக்களை நான் முன்னர் ஓதி காட்டினேனே. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். முஹாஜிரீன்கள் யார்? மக்காவிலே குஃபார்களுடைய, குறைஷி குஃபார்களுடைய, முனாஃபிக்கீங்களுடைய, இணை வைப்பவர்களுடைய அட்டூழியம், துன்பம், துயரங்கள் தாங்க முடியாமல் இஸ்லாத்துக்காக வேண்டி பல பல தியாகங்களை செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் அந்த சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். பொறுமையோடு இருங்கள், அமைதியாக இருங்கள், சபரோடு இருங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தை விடவும் நிரந்தரமான, உன்னதமான, உயர்ந்த அந்தஸ்துள்ள எல்லா வகையான இன்பங்களும் கொண்ட மறுமை நாள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும்
வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் வஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா லாலிக்கல் ஃபௌசுல் அலீம். அன்சாரிகள் யார்? ரசூலுல்லாவை, அதாவது ரசூலுல்லாவுடைய நண்பர்களை அரவணைத்தவர்கள், அவர்களுக்கு புகலிடம் வழங்கியவர்கள், உதவி புரிந்தவர்கள், பல வகையான தியாகங்களை செய்தவர்கள். நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன சஹாபாக்கள் பொருளாதாரத்திலே மக்காவிலே அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் இஸ்லாத்துக்காக அப்படியே விட்டு விட்டு வந்த மாமனிதர்களும் இருக்கிறார்கள். மனைவிமார்கள் இல்லாதவர்கள் கூட வந்தார்கள். வீடு வாசல்களை இழந்து விட்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் குடும்பத்தை கூட தீனுக்காக, பெற்றோர்களை கூட, நண்பர்களை கூட விட்டு விட்டு போனவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்களை அந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீடை கொடுத்து, 2 மனைவி இருந்த ஒரு மனைவியை தலாக்கு சொல்லி கொடுத்து கூட, வியாபாரம் இல்லாவிட்டால் பொருளாதாரத்தை கொடுத்து கூட உதவி செய்த அன்சாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இஹ்சான், அவர்கள் செய்த அந்த நன்மையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். அந்த நிரந்தரமான சொர்க்கத்திலே அவர்களுக்கு இடம் இருப்பதாக இதிலே நாங்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே குர்ஆனுடைய வசனங்களை ஓதி பார்க்கின்ற பொழுது அது கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும். அந்த தஃப்சீரை கொஞ்சம் பார்க்கணும். அப்படி இல்லாமல் என்ன சஹாபாக்கள் கேசுறீங்க, சஹாபாக்கள் நம்புறீங்கல்ல, என்ன முனாஃபிக்கீங்கள்னு சொல்கிறீங்க. அப்படி குர்ஆனை நாங்கள் குர்ஆனில் எப்படி எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக சிந்தனை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறோம். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அஃபலா தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? அஃபலா ததப்பரூன் அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உங்களுடைய உள்ளத்திலே தாளிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அஃபலா ததப்பரூன் அல் குர்ஆன், அல்லாஹ் தஆலா ததப்பர் பண்ண வேண்டாமா? ஃபஅதபிரு யா உலில் அல்பாப், சிந்தனையாளர்களே, அறிஞர்களே, உங்களுக்கு அதில் படிப்பினை இருக்கிறது. இப்ரத் எடுங்கள், படிப்பினை எடுங்கள், பாடம் படியுங்கள். ஏனென்றால் ஒரு சமூக அமைப்பை கட்டி எழுப்புகின்ற பொழுது, நல்ல ஒரு சமூக சூழலை உருவாக்குகின்ற பொழுது, அதற்குள்ளே காவிர்கள் என்றால் தெரியும் யார் என்று சொல்லி. ரசூலுல்லாஹ் காவிர்களை பயந்தது கிடையாது. ஆனால் முனாஃபிக்கீங்கள் தங்களோடு இருந்து கொண்டு, தன்னோடு இருந்து கொண்டு, தனக்கு பின்னால் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எப்பொழுது சந்தர்ப்பம் வருமோ அப்பொழுதோ பாய்ந்து அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த முனாஃபிக்கீங்கள், இந்த முர்த்தத்துகள், ஈமான் கொண்டு முர்த்தத்தாகியவர்கள், இந்த குஃபார்கள், ரோம், பாரசீகம் போன்ற வல்லரசுகளுடைய ஆதிக்கத்தின் காரணமாக அன்றிருந்த தலைவர்கள், இஸ்லாத்தினுடைய ஆட்சியிலே இருந்தவர்கள் பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்கள், அவர்களை எதிர்நோக்கிய வரலாறு கொஞ்ச நெஞ்சம் அல்ல. நாங்கள் இன்னும் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியின் கிதாபுல் ஃபிதன், மா ஜாஅ ஃபீ கௌலிஹி தஆலா வத்தகூ ஃபித்னத்தல் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா என்ற அந்த இதிலே அதிலே வருகின்ற ஹதீஸ் எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இடத்திலே ஹவுதுல் கௌதரிலே நீர் அருந்தி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராகின்ற பொழுது அங்கே ஜிப்ரீல் மலக்குகள் மாறு அதை தடுப்பார்கள். யா ரப்பி, என்ன அவர்கள் என்னுடைய, யா அல்லாஹ் அவர்கள் என்னுடைய சஹாபாக்கள், ஆனால் உங்களுக்கு பின்னால் அவர்கள் செய்த விடயம் என்ன தெரியுமா? அன் அபி வாயிலின் கால் அப்துல்லா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன ஃபரத்துக்கும் அலல் ஹவுத், அன ஃபர்ரத்துக்கும் அலல் ஹவுத். ரசூலுல்லாஹ் அந்த ஹவுதிலே முன்னணியிலே நின்று கொண்டு லயர்ஃபஅன்ன இலைய ரிஜாலுன் மின்கும் ஹத்தா இதா அஹ்வைத்து லஅனாவிலுஹும் இக்தலஜு தூனி ஃபஅகூலு ஐ ரப்பி அஸ்ஹாபி ஃபயகூலு லா தத்ரி மா அஹ்தது பஅதக். வருவார்கள், ரசூலுல்லாஹ் தண்ணீர் கொடுப்பதை தயாராகின்ற பொழுது அங்கே அவர்களை தடுக்கப்படுகின்றது. சொல்லுவார்கள், யாரம் ரப்பே, அவர்கள் என்னுடைய சஹாபாக்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்கு சொல்லப்படும் லா தத்ரி மா அஹ்தது பஅதக்,
உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றீர்கள் என்ற கருத்தை சஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் ஃபித்தனிலே இந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமாக வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா என்ற இதிலே பார்க்கலாம். இதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலும் இப்படியான விடயங்கள் கிதாபுல் ஃபலாயில் பாபு இஸ்பாத்தி ஹவுலு நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசிஃபாத்துஹு என்பதை நாங்கள் பார்க்கலாம். இவைகளை நாங்கள் துருவி ஆராய்வதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், சரியான இஸ்லாத்தை, தூய இஸ்லாத்தை எங்கிருந்து, யாரிடத்திலே இருந்து, எந்த அடிப்படையிலே நாங்கள் பெறுவது என்பதுதான். அதே போன்று இப்படிப்பட்டவர்களை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்ற இந்த விடயத்திலே நாங்கள் அதை ஆய்வு செய்து அதிலே பல விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற அமலிலே பல வகையான மாற்றங்கள், ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜக்காத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி, ஏன் ஐவேளை தொழுகின்ற தொழுகை கூட இத்தனை விதமான குளறுபடிகள், இத்தனை வகையான பிரச்சனைகள். ஆகவே அது தூய வடிவிலே அல்லாஹ் ரசூலும் காட்டிய வழியிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே இவ்வாறான ஆழமாக விடயங்களை, குர்ஆனை நாங்கள் பார்த்து, நல்லவர்களை பார்த்து, அதிலே முஹ்லிஸான ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் நின்று போராடிய உத்தம சஹாபாக்கள், நல்லடியார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அதற்கு மேலாக அந்த சஹாபாக்களுக்கு மேலாக இருந்தவர்கள் தான் அஹ்லுல் பைத்தினர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். அவர்கள் தூயவர்கள், நல்லவர்கள். இன்னமா யுரீதுல்லாஹ் லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூரத்து 33வது ஆயத். அஹ்லுல் பைத்தை விட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை விட்டும் சகல விதமான அழுக்குகள், அசூசைகள், அத்தனை விடயங்களை விட்டும் தூய்மைப்படுத்தினார்களே, அப்படிப்பட்டவர்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா அவ் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி லன் தضلوا பாதி அபதா ஹத்தா யரிதா அலையல் ஹவுத் லை யஃப்தரிகா என்று சொல்லும் பல அறிவிப்பிலே வந்திருக்கிறது. இன்னி தாரிகுன் ஃபீக்கும் ஸகலைன் என்ற அடிப்படையிலும் வந்திருக்கிறது. இரண்டு பெருமதி மிக்க விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன். மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ இத்ரத்தி, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய அஹ்ல் பைத்தும் என்னுடைய குடும்பமும். எனவே அந்த அஹ்ல் பைத்தும் அந்த குடும்பமும் சஹாபாக்கள் என்ற இதற்குள்ளும் அவர்கள் அடங்கிக் கொள்கிறார்கள். என்னுடைய சஹாபாக்கள் வானில் மில்லும் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அதில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் பலிதவர மாட்டீர்கள் என்ற ஹதீஸ். அது சரியோ குலையோ, அது லைஃப் என்று சொல்கிறார்கள். பல வகையான கருத்துக்களை சொன்ன பொழுதும் என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஹசன் ஹுசேன், ஹசரத் அலி இவர்களும் சஹாபாக்கள். அந்த ஹதீஸை பார்த்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என்று நாங்கள் பார்க்கலாம். எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை தவிர என்ன விடயங்கள் எங்களிடத்திலே நாங்கள் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், அந்த தொழுகையை கூட ஒழுங்காக தொழுகின்ற நிலை இருக்கின்றதா என்று பார்த்தால் அதிலும் ஒழுங்கான முறையிலே அந்த இபாதத்தை கூட செய்ய முடியாத நிலையிலே நாங்கள் பார்க்கலாம். ஜமாத்தாக நடக்கிறது தான், தொழுகின்றார்கள் தான், ஆனால் அதே நேரத்திலே அந்த எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்தால் கூட அதிலும் கூட ஒழுங்கான முறையில் இருப்பதை காண முடிவதில்லை. சஹீஹ் புகாரியிலே கிதாபு மவாகித்து ஸலா பாபு தல்ஈஉ ஸலா எடுத்து பார்க்கின்ற பொழுது அக்ரஜல் புகாரி அனி ஸுஹ்ரி قال دخلت على انس بن مالك بدمشق. திமஷ்கிலே சிரியா நாட்டினுடைய தலைநகரம். ஓ எபுகி ஃபகுல்து, அவர் அழுது கொண்டிருந்தார்கள். யாரு?
அனஸ் இப்னு மாலிக் அவர்கள், மாயுபுக்கீக், நீங்கள் என்ன ஏன் அழுதுறீங்க, என்ன காரணம்? ஃபகால லா ஆரிஃபு ஷையன் மிம்மா அத்ரக்து இல்லா ஹாதிஹி ஸலா, ஒன்றையும் காண, இந்த தொழுகை தவிர ஒன்றையுமே காணலையே. வஹாதிஹி ஸலாத் கது துய்யாத், அந்த சலாத்து கூட ஒழுங்கான முறையில் இருப்பதை காணவில்லையே. ஏனென்றால் தொழுகை கூட இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையாகிறது நன்மையான கெட்ட காரியங்களை விட்டும் ஃபஹ்ஷாக்கள் முன்கராத்துகள் அருவருக்கத்தக்க விடயங்களை விட்டும் அது பாதுகாக்கக்கூடியதே, தடுக்கக்கூடியது. இன்று நாங்கள் பார்க்கலாம், ஜமாத் தொழுகை அழகாக இருக்கிறது, தொழுகிறார்கள் ஒழுங்கா பாங்க சொல்றாங்க, ரேடியோவில் டிவியில் தொழுகையுடைய நேரத்துக்கெல்லாம் கலண்டரில் எல்லாம் ஒழுங்காக சொல்லப்படுது, இது பண்ணப்படுது. ஆனால் பாருங்க, எங்கேயோ அவங்களுடைய சிந்தனைகள் உள்ளட்சம் எங்கே இருக்கிற, தொழுகை அவர்கள் எங்கேயோ இருக்கிறது. கெட்ட விடயங்கள், மானக்கேடான அசிங்கமான விடயங்கள் தொலைக்காட்சியில் இல்லையா, ஊர்களில் இல்லையா, குடி இல்லையா, சூது இல்லையா, மது மாது ஏனைய தீய விடயங்கள் இவைகள் இருக்கிறதா இல்லையா? இருந்தால் எங்களுடைய தொழுகையிலே பிரச்சனை இருக்கிறது. தொழுகையில் ரூஹ் இல்லை, தொழுகையிலே உள்ளட்சம் இல்லை. ஒரு பெரிய ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர் தொழுகை முசல்லாவுக்கு வந்தால், யா முஹ்சின், நல்லவனே நன்மை செய்பவனே, இறைவனை பார்த்து, அந்தல் முஹ்சின் வ அனல் முசி கத் அதாக்கல் முசி, யா முஹ்சின் அந்தல் முஹ்சின் வ அனல் முசி கத் அதாக்கல் முசி, ஒரு பாவி, ஒரு கிட்டவன் வந்திருக்கின்றான் என்று தன்னை அவ்வாறு தாழ்த்தி கொண்டு தொழுகைக்கு முன்பதாகவே தன்னுடைய உள்ளட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் நின்று அந்த தொழுகையை தொழக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தொழுகின்ற பொழுது, இபாதத்து செய்கின்ற பொழுது நாங்கள் ரசூலுல்லாவை தனியை விட்டுட்டு ஓடின மாதிரி துனியாவுடைய ஆசை அல்லது வேறு பராக்கு அல்லது வேறு எண்ணம் வராமல் இருக்க வேண்டுமா இருந்தால் இப்படியான விடயங்களிலே அதுவும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று பல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வேறென்று சொன்னால் சஹீஹ் புகாரியின் இரண்டாம் பாகத்தின் பாபுல் ஹுரூஜ் இலல் முஸல்லா பிகைரி மிம்பர் என்பதை பார்க்கின்ற பொழுது, பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாளின் போது ரசூலுல்லாஹ் முதலாவதாக தொழுகை நடாத்தி விட்டு என்ன செய்வார்கள், அதுக்கு பிறகுதான் குத்துபா ஓதுவார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் கூட ஒருவர் என்ன செய்தார்னு சொன்னால், போயிட்டு என்ன செய்கிறார், தொழுவிக்காமல் மெம்பருக்கு ஏறுகின்ற பொழுது ஒரு சஹாபி என்ன செய்கிறார், அவரை பிடிக்கார், அவர் உடுப்பை பிடிக்காரு, பிடிக்கின்ற பொழுது அவரை தட்டி போட்டு இது பண்ணுறார், சொல்லி போட்டு சொன்னார், நீங்கள் தெரிஞ்ச விஷயமெல்லாம் இப்போ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு கூட فجذبت بثوبه فجذبني فارتفع فخطب قبل الصلاة فقلت له غيرتم والله فقال يا أبا سعيد, يعني أبو سعيد الخدري رضي الله عنه கேட்கின்றார் சஹாபியிடத்திலே, கது தஹப மா தஅலம் என்று அந்த காலத்தில் கூட இப்படியான சில நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள், நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு அதிலே படிப்பினை பெற வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் எல்லோரும் நீதமானவர்கள், உத்தமர்கள் என்று சொல்லுவதற்கு சொல்லவும் முடியாது. ஆனால் எல்லோரும் மோசமானவர்கள், கெட்டவர்கள் என்று சொல்லுவதற்கும் முடியாது. நிறையவர்கள் உத்தமர்கள் இருந்தார்கள், இறுதி வரை போராடியவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை யுத்தங்கள் நடந்தது, அந்த யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தவர்கள் யார்? சஹாபாக்கள். அவர்களை நாங்கள் தூற்றவில்லை, அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்ல நல்ல விடயங்கள் இருக்கிறது. ஆனால் அஹ்லுல் பைத்துகளுக்கு பிறகு சஹாபா பெருமக்கள் என்ற விடயம் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம், ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய விடயம்.
தெரிய வேண்டிய விடயம், தெளிய வேண்டிய விடயம், அதைத்தான் சொல்கிறோம், அதை பற்றி தான் பேசுகிறோம், அதை பற்றி தான் கதைக்கிறோம். அப்படி இல்லாமல் நாங்கள் பல வகையான குற்றச்சாட்டுகளை வைத்து யாரையும் நாங்கள் இது பண்ண என்ன அவசியம் இல்லை. மக்காவுடைய வாழ்க்கை மதீனாவுடைய வாழ்க்கையை விடவும் ரசூலுல்லாவுடைய இடுப்பையே உடைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததாக சூரத்துல் இன்ஷிரா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல ظهرك. என்ன ரசூலுல்லாவுடைய அன்கல ظهرك, ரசூலுல்லாவுடைய இடுப்பை கூட மக்காவுடைய அந்த நிகழ்வு, அந்த ஈமானை உள்ளத்திலே ஊட்டுகின்ற அந்த நிகழ்விலே ரசூலுல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எப்படியான துன்பங்களை ரசூலுல்லாஹ் தாங்கினார்கள், எவ்வாறான அநியாயங்கள் செய்யப்பட்டது, எவ்வாறான துன்பங்கள் தாஹா நபிக்கு கொடுக்கப்பட்டது. அதே ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 70 யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. பத்ர், உஹது, ஹந்தக், அஹ்ஸாப், இப்படியாக சலாசீல் பல யுத்தங்கள் நிறைய, தபூக், ஹைபர், பல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கி போன யுத்தம், எத்தனையோ சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டது, அங்க வீரர்கள் ஆகியது, விதவைகளாக பெண்கள் கணவர்கள் எல்லாம் விதவைகள் ஆகியது, பிள்ளைகளை கணவர் தந்தைகளை இழந்த அனாதைகள் இருந்த நிலை, நண்பர்களை இழந்த நண்பர்கள் இருந்த நிலை, இப்படியான தியாகம், இப்படியான நிலைமை இருந்த அந்த அப்படியான கட்டத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இடுப்பு உடைந்ததாக சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை விடவும் பாரமானது, ஆபத்தானது, கஷ்டமானது ஆக இருந்த விடயம் மக்காவுடைய வாழ்க்கை. ஹஸ்ரத் சுமையா, அம்மார் இப்னு யாசிர், ஹஸ்ரத் பிலால், இப்படியான பெரும்பெரும் சஹாபாக்கள் எவ்வளவு அதாபையும், எவ்வளவு துன்பத்தையும், எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சிலர் சொன்னாங்க, ஏழை சஹாபாக்கள் ரசூல் அறிக்கிற பொழுது பெரும்பெரும் பணக்காரர்களுக்கு என்ன செய்யறல இப்படின்னு சொன்னார்கள். நீங்கள் அவங்களையெல்லாம் விட்டீங்கன்னா, அவங்கள விட்டுனா அவங்களுக்கு கௌரவ குறைவு. சில மனுஷர்கள் இன்றும் இருக்கிறார்கள், ஏழைகளோடு உட்கார மாட்டார்கள், ஏழைகளோடு தின்ன மாட்டார்கள், இல்லாதவர்களோடு கை கொடுக்க மாட்டார்கள், சலாம் சொல்ல மாட்டார்கள். அந்த சமூகம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பல முஸ்லிம் நாடுகளிலே, அரபு நாடுகளில் இல்லை, தின்னுவதை அவர்களும் கொடுப்பார்கள். தாங்கள் உடைகள் வாங்குகின்ற பொழுது அதே கொடுப்பார்கள், போகின்ற பொழுதும் தங்களையும் அழைத்து சொல்வார்கள், சில பிரயாணம் போகின்ற பொழுதும் அவ்வாறான நிலையிலே அவர்கள் செய்வார்கள். ஆகவே இந்த சஹாபாக்கள் விடயம் சம்பந்தமாக குர்ஆனுடைய ஆயத்துகள், நான் மேல் சொன்ன அந்த ஆயத்துகள், புகழ்ந்து பேசுகின்ற ஆயத்துகள், முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக வந்த ஆயத்துகள், ஃபீ குலூபிஹிம் மரத், அவருடைய உள்ளத்திலே நோய் இருந்த அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு இப்ரத்தாக, படிப்பினையாக, பாடமாக எங்களுக்கு அமைய வேண்டும். தூய இஸ்லாத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது நல்ல ஒரு சமூக சூழலை உருவாக்க வேண்டும், நல்ல மனிதர்களாக நாங்கள் வர வேண்டும், எங்களுடைய குடும்பம் வர வேண்டும், எங்களுடைய சமூகம் வர வேண்டும், எங்களுடைய நாடு வர வேண்டும் என்றால் இப்படியான விடயங்களை பார்த்து படித்து, ஏனென்றால் இன்றும் சில இஸ்லாமிய நாடுகளிலே அந்த நாடுகளுக்குள்ளுக்கு இருந்து கொண்டு இருக்கின்ற முனாஃபிகீன்களால் பெரும் ஆபத்துகளும் பெரும் அறிஞர்கள் கொலை செய்யப்படுவதும், பல நாடுகளுக்கு அவர்கள் உளவாளிகளாக இருந்து உளவு பார்க்கின்ற பாரிய ஆபத்தான கட்டத்தை இன்றும் எதிர்நோக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே இருந்து, இந்த தன்மையிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் படித்து பயனடைந்து குர்ஆனுடைய சமுதாயத்தை, குர்ஆனுடைய அந்த சூழலை உருவாக்குவதற்கு, படிப்பதற்கு, பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக என கேட்டு, வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என கூறி விடைபெறுகிறேன். ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.